திருமாவளவனை எச்சரித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை கடுமையாக தாக்கி பேசி விடுதலை சிறுத்தை கட்சி பெண் நிர்வாகி வெளியிட்டிருக்கும் பதிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரோட ஒரு பேட்டி பார்த்தேன். அதில் மது ஒழிப்பில் அவங்க இன்னும் பிஹெச்டி பண்ண மாதிரியும் நம்ம இப்போ தான் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. 2015 செப்டம்பர் 17 அக்டோபர் 2 வரைக்கும் மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் சொல்லிட்டு ஒவ்வொரு சிறுத்தைகளும் கழுத்தில் டேக் போட்டுக்கிட்டு வீதி வீதியாக போயிட்டு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம், மதுக்கடைகளை இழுத்து மூடணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, 2015 அக்டோபர் 31 திருச்சியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்போ நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்து கொண்டே இத்தகைய பிரச்சாரங்களில் கூட நான் கலந்துக்கிட்டேன். இதுபோல் அரசியல் வரலாறு தெரியாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளறுவது எந்த விதத்திலும் எங்களால் ஏற்க முடியாது. அன்புமணி ராமதாஸ் இப்படிப்பட்ட உளறலை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.